மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் பிரம்மாண்டம். தாவேகா கோஷம் எழுப்பிய ரசிகர்களை சைகையால் கட்டுப்படுத்தினார் விஜய். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளிலும் திமுக நிச்சயம் வெற்றி பெறும். கோவை சிங்கநல்லூர் தொகுதி அலுவலகத்தை திறந்து வைத்து செந்தில் பாலாஜி பேச்சு. விஜய் புதிதாக கட்சி தொடங்கியிருப்பதால் ஆளுங்கட்சியை எதிர்த்துதான் அரசியல் செய்ய வேண்டும். தஞ்சாவூரில் காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் பேட்டி. 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் பாழாப்போன தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் துள்ளி குதித்து எழுந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. கனடாவின் டொரண்டோ ஸ்கார்பரோ பல்கலைக்கழக வளாகத்துக்கு அருகே 20 வயது இந்திய முனைவர் பட்டப்படிப்பு மாணவர் சுட்டுக்கொலை. இந்திய கிரிக்கெட் அணி ஜாம்பவான் சச்சின் தெண்டுல்கர் போன்று 16 வயது வீரர் வைபவ் சூரியவன்சி விளையாடி வருகிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சருமான சசி தரூர் பாராட்டு. பாமகவில் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத அன்புமணிக்கு என்னை நீக்க அதிகாரம் இல்லை. ஜி.கே. மணி ஆவேசம். பழனி முருகன் கோயிலில் ஒரே நாளில் 75.53 லட்சத்துக்கு பஞ்சாமிர்தம் விற்பனையாகி சாதனை. பேட்டை மற்றும் காஞ்சனா 3 படங்களுக்கு வெளிநாட்டு உரிமை பெற்றுத் தருவதாக மோசடி. தேரநாள் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் முரளிக்கு எதிராக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு. அமமுகவில் தகுதியானவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கும் கூட்டணிக்கு செல்வோம். கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கருணாநிதி ஈவேர பெயர்களில் உள்ள திட்டங்களுக்கெல்லாம் மகாத்மா காந்தியின் பெயரை வைக்க தயாரா? மாநில பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி கேள்வி. கரூரில் 41 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணை தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வரும் 29ஆம் தேதி ஆஜராகுமாறு என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உட்பட 8 பேருக்கு சம்மன். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.